தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் தயவு திருமதி ராஜலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றனம். தாங்கள் மார்ச் மாதம் இறுதியிலே 2 சத்விசார வினாக்களை எழுப்பியிருந்தீர்கள். இடையிலே உள்ளொளி தியான பயிற்சி முகாம் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்ததால் தங்களுடைய அற்புதமான அந்த சத்விசார வினாவுக்கு பதிலளிக்க முடியாத காரணத்தால் தங்களிடம் முதலில் மன்னிப்பு கோருகிறேன். இந்த தாங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, வள்ளல் பெருமான் சத்திய தர்மசாலை ஏற்படுத்தியதின் நோக்கம் என்ன? வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியதின் நோக்கம் என்ன? அதன் பிறகு அவர் அந்த சத்திய தர்மசாலையினால் அதன் பயனை ஒரு பகலில் கண்டதன் உண்மை சூட்சுமம் என்ன என்று கேட்டிருக்கிறீர்கள். அந்த தர்மசாலை ஏற்படுத்தி ஏழைகளுக்கு, பசியோடு வருகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து உயிர் விளக்கம் செய்கின்ற தொண்டுதான் 1867 வள்ளல் பெருமானால் வடலூரிலே சத்திய தர்மசாலை தோற்றுவிக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை அந்த அடுப்பு அணைக்கப்படாமல் அது அணையா அடுப்பாக தொடர்ந்து ஏழைகளுக்கு கஞ்சியும் ஆகாரமும் வழங்கப்பட்டு கொண்டே வருகின்றது. அப்படி வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தில் முதல் படியே என்னென்ன, கருணை, இரக்கம், அன்பு, தயவு. இதை தான் தர்மம் அப்படின்னு சொல்றார். தர்மம் அப்படின்னு நம்ம ஆகமத்தில் வேதத்தில் வருது. தான தர்மம், தானம்னாலும் தர்மம்னாலும் ஒன்று தான். இந்த தர்மத்தில் தானத்தில் எத்தனையோ வகையை நமது மக்கள் செய்கிறாங்க. அதாவது நிலமில்லாத பரம ஏழைக்கு பெரிய பணக்காரன் ஒரு காகாணி நிலம் அந்த மாதிரி கொடுத்து உதவுறான். அதனால் அவங்களுக்கு பரம்பரையே நல்ல ஒரு செழிப்போடு வழங்குது. இது நிலத்தையே தானமாக கொடுக்கறது, பணத்தை தானமாக கொடுக்கறது, ஆடையை தானமாக கொடுக்கறது, அணிகலன்களை தானமாக கொடுக்கறது, இப்படி எத்தனையோ வகையில் ஏழைகளுடைய துன்பத்தை போக்குவதற்கு மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதில் வள்ளல் பெருமான் சொல்லுவது பசி தீர்க்கும் அந்த திருச்செயல்தான் மிக மிக அவசியமாக எல்லா சம்சாரிகளும் அவரவர்கள் வருமானத்திற்கு ஒப்ப, தரத்திற்கு ஒப்ப வஞ்சனை இல்லாது வழங்க வேண்டும். வருமானத்திற்கு அதிகமாகவும் செய்தல் கூடாது. நல்ல வருமானம் வருகிறது, குறைவாக செய்தலும் தவறு. அதனால் நமக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு அதை கொடுக்கணும். அதை அந்த தானத்தில், தர்மத்தில் மிக சிறந்தது எதுன்னா அன்னதானம். இந்த அன்னதானத்தினால் வருகின்ற ஒரு புண்ணியம் அளவிடற்கு அரியது. ஆக எல்லாருக்கும் தெரியும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா
நம்ம எவ்வளவுதான் மற்ற பொருட்கள் கொடுத்தாலும் சில நேரங்கள்ல சிலருக்கு அது போதும் அப்படின்ற ஒரு நிறைவு ஏற்படுவது இல்லை. ஆனா பசியோட உயிர் போற தருணத்துல ஒருத்தருக்கு ஆகாரம் கொடுக்குறோம்னா ஒரு 4 இட்லி 6 இட்லி அவ்வளவுதான், அதுக்கு மேலே திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஒரு திருப்தி உணர்வு அப்பொழுதே ஏற்பட்டுவிடும். அந்த திருப்தி உணர்வு அந்த ஜீவனுக்கு ஏற்படுகின்ற பொழுது அந்த ஜீவனுக்கு உள்ளாக இருக்கிற ஆண்டவருக்கு அந்த மகிழ்ச்சி, அதை அவர் கண்டு அதற்கு உரிய பலனை யார் அந்த ஆகாரத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு அந்த புண்ணியத்தை அனுப்பிவிடுகிறார். மேலும் இந்த மாதிரி அன்ன விரயம் செய்து செய்து தான் நாம் பல பிறவிகளில் இன்றைக்கு திருவுருட்பா, திருவாசகம், திருக்குறள் போன்ற புனித நூல்கள் நமக்கு இப்போ கிடைச்சிருக்குன்னா நம்ம நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமேனும் நம்ம அன்னதானம் செய்திருந்திருந்தால்தான் நமக்கு திருவருட்பா போன்ற புனித நூல்கள் நம் கரத்தில் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கிறது கஷ்டம். இல்லைன்னா வேற சமய மத மார்க்கங்களில் தான் போக நேரம். அதனால வள்ளல் பெருமான் வலியுறுத்துறது சுத்த சன்மார்க்கத்தில் ஜீவகாருண்யம், பசித்தோருக்கு பசியற்றுவித்தால். அதனால தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே முக்திக்கு முதல் படி, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. இந்த மாதிரி 3 வித கோணத்தில் அந்த ஜீவகாருண்யத்தின் பெருமையை பற்றி சொல்றார். மேலும் இந்த பசித்தவருக்கு பசியாற்றுவிப்பதையே விரதமாக கொண்ட சமிசாரிகளுக்கு எந்தவித ஆபத்தும் எந்த நோய் நொடிகளும் வராது, இது சத்தியம் அப்படின்றார். எந்தவித ஆபத்தும் அஜாக்கிரத்தினாலேயோ ஊழ்வினையினாலேயோ வராது அப்படின்ட்டு. ஆக அந்த இங்கு சொல்லப்படுகிற சத்திய தர்மம் அப்படின்றது என்னன்னா, இந்த ஜீவகாருண்யம், ஆகாரம் கொடுத்தல், இன்னும் ரொம்ப பரம ஏழைகளுக்கு நோய் நொடிகளை நீக்குவதற்கான மருத்துவ செலவு கொடுத்தல், இன்னும் நடுத்தர குடும்பத்தில் சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வெளியில் கேட்கறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க. அவங்களுடைய நிலை அறிந்து அவர்களுக்கு தக்க உதவி செய்தல், இதெல்லாம் கூட ஜீவகாருண்யத்தில் மிக அவசியமான ஒன்று தான். பசித்தவர்களுக்கு மட்டும் பசியாற்றத்தோடு நின்று விடலை, மற்ற கஷ்ட நஷ்டங்களில் கூடயும் நம்ம உதவி செய்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பிரதானம் வள்ளல் பெருமான் சொல்கிறது இப்போ ஏழைகளுக்கு உணவளித்தல், அதாவது உயிர் விளக்கம் செய்தல். இந்த உயிர் விளக்கம் அப்படி செய்கின்ற போது எந்த நிலையிலிருந்து அதை செய்ய வேண்டும் என்பது தான் சுத்த சன்மார்க்கத்தில் முக்கியமானது. ஏன்னா அன்னதானம் செய்தல்ன்றது வள்ளலாரால் தான் முதல்ல ஏற்பட்டது அப்படின்றது கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். அது எத்தனையோ ஆண்டுகளாக, 10,000 20,000 ஆண்டுகளாக அது பல இடத்துகள்லையும் அது வழங்கி வருவது தான். ஆனால் வள்ளல் பெருமான் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறாரு. இதில் சுத்த சன்மார்க்கத்தில் ஜீவகாருண்யம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மற்ற இடத்துல தேக நிலையிலிருந்து, அதாவது நம்முடைய உண்மை என்னென்ன அறியாம உண்மையிலிருந்து வெகு தூரம் நழுவி கீழ்நிலை புலால் உடம்புல இருந்துக்கிட்டு அந்த ஜீவகாருண்யம் அதுவும் பண்ண முடியாது. அப்படி செய்தால் அதுவும் ஒரு இறைவனுடைய ஏகதேச அருள் தான். இருந்தால் தான் அந்த ஒரு நமக்கு அந்த இரக்க குணம் வரும். இருந்தாலும் சுத்த சன்மார்க்கம் என்பது முற்றிலும் வேறுபட்டது. இதை பரோபகாரம் என்ற நிலையில கொண்டு போகும்போது பர உபகாரம், பர உபகாரம்னா பரநிலையிலிருந்து இந்த புறத்துல ஜீவர்களுக்கு உபகரிக்க வேண்டும். ஆக தேக உணர்விலிருந்து செய்கின்ற பொழுது எந்த ஒரு செயல் செய்தாலும், மனதினால் எண்ணம் செய்தாலும், நினைப்பு மனதில் ஏற்படும்
எந்த ஒரு எண்ணத்திற்கும் வாய் திறந்து நாம் பேசுகின்ற பொழுது வருகின்ற சொற்கள், அதற்கும் சரி, காயத்தினாலும் சரி, அந்த நாம் செய்கின்ற மனம் வாக்கு காயத்தினால் செய்கின்ற செயல்கள், சொற்கள், எண்ணங்கள் எல்லாமே 2 கூறாக பிரிகிறது. அறம், பாவம் என்று கூறாக பிரிகிறது. ஆக தேக நிலையிலிருந்து செய்கின்ற பொழுது அந்த புண்ணியம் சேர்ந்துக்கிட்டே இருந்து அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக நல்ல ஒரு வசதி வாய்ப்போடவும் நல்ல ஒரு சகல சம்பத்தோடவும் நமக்கு ஒரு பிறப்பு பிரபஞ்சம் கொடுத்துரும். அதனால் சுத்த சன்மார்க்கத்தில் நான் தான் செய்கிறேன், அது என்னுடைய பணம், என்னுடைய பணத்தை தான் நான் அன்னதானம் பண்ணுறேன், நான் தான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அணுத்துணையும் கூடாது. இந்த பொருளும் இறைவன் தான், வாங்குவரும் இறைவன் தான், கொடுக்கின்ற ஒரு பொருளாதாரத்தை இறைவன் அருளால் தான் நாம் பெற்றிருக்கிறோம். அதனால எல்லாமே இறைவனுடைய செயலாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய நான் என்று எண்ணுதல் கூடாது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் செய்தாலுமே அன்னதானத்துக்கு ஒரு புண்ணியம் உண்டு. ஆனால் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கான சுகபோக வாழ்க்கை இன்னொரு பிறவி, நமக்கு பல பிறவிகள் ஏற்படும். அதனால் பிறவி வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கின்ற பொழுது எதையும், எந்த ஒரு புண்ணிய செயலையும் நான் செய்யவில்லை, இறைவன் திருவருள் என்னை ஆட்டுகின்றது, என்னை ஆட்கொண்டது, என்னை ஆட்டுவிக்கின்றது, நான் ஒரு சிறிய கருவியாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணி இந்த வலது கையில் செஞ்சது இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி செய்யறது இந்த ஆன்ம நிலையிலிருந்து, அருள் நிலையிலிருந்து தான், அருள்நிலை தான் அகநிலைன்னு சொல்றது. அந்த உண்மை, அதான் உண்மையை பற்றி கொண்டு அந்த பற்றிய அக உண்மையிலிருந்து விலகாமல், கீழ் இறங்காமல், பிறழாமல், அங்கிருந்து விட்டு ஓடாமல், அகவடிவில் இருந்தபடியே இருந்து கொண்டு அருள் உணர்வு வடிவனாய், ஆத்ம ஜோதி வடிவனாய் இருந்து கொண்டு அங்கிருந்து அந்த அகநிலையையே அனகமாக விரித்து நம்முடைய புறம் ஆகிய மனம், புறப்புறம் ஆகிய இந்திரியங்கள் ஆறாகவும் மனதின் ஆறாகவும் அந்த அக உணர்வையே சொல்லாக்கி செயலாக்கி எல்லாத்தையும் அகநிலையிலிருந்து செய்கின்ற அனக வாழ்வு தான் சுத்த சன்மார்க்கம். ஆக ஜீவகாருண்யம் அகமிருந்து அனகமாக விளங்குகின்ற ஜீவகாருண்யமாக விளங்க வேண்டும். அந்த ஜீவகாருண்யம் கூட ஆண்டவருடைய ஏகதேச அருள் தான் ஜீவனிலே அந்த ஒரு இரக்கமாக அது தோன்றி பிறருக்கு நன்மை செய்கிறது. இதுதான் தர்மம். இப்போ வள்ளல் பெருமான் இங்க சொல்லுகின்றது சத்திய தர்மசாலைன்னு பேர் வைக்கிறார். ஏன் இப்படி வைக்கிறார்னா, இதான் ஏற்கனவே சொன்னதுதான். சத்திய தர்மம் அப்படின்றது ஒண்ணும் இல்லை, அருள். அருளுக்கு பேர் தான் சத்திய தர்மம். ஆக தர்மம் அப்படின்றது கருணை, அருள், தயவு. கருணை, அருள், தயவு, இதுதான் இறைவனுக்கு தர்மமாக இருக்குது. ஆக இந்த அதை சுருக்கமாக சொல்லணும்னா சத்திய தர்மம் அப்படின்னாலும் சத்திய ஞானம் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ வள்ளல் பெருமான் வடலூர்ல சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, மூன்றாவதாக மேட்டுக்குப்பத்திலே சித்தி வளாகம், இந்த மூன்றை ஏற்படுத்தி கொடுத்தார். சித்தி வளாகம் என்பது சித்தி வளர் அகம் அன்று என்று நமது திண்டுக்கல் சுவாமி சர்வானந்தா அவர்கள் சொல்லுவார்கள். சித்தி வளாகம் என்றால் என்ன என்றால் சித்தி வளர் அகம் அப்படின்னு சொல்றது. சரிங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆக சத்திய தர்மம் அப்படின்றது
அந்த கடவுளுடைய உணர்வு, கடவுளுடைய அறிவு. அதுதான் வள்ளல் பெருமான் பேருபதேசம் சொல்லும்போது ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமாம். ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமாம். இதுதான் அருள் உணர்வு அப்படின்னு சொல்றது. இந்த ஒப்பற்ற தயவுடைய பேரறிவுன்றது தான் அருள் உணர்வு அல்லது தயவு அல்லது தனிப்பெருங்கருணை. இதுதான் சத்திய தர்மம், சத்திய ஞானம். சத்திய தர்மம் என்றாலும் சத்திய ஞானம் என்றாலும் அது கடவுளுடைய அறிவை குறிக்கிறது. கடவுளுக்கு அவருடைய அறிவு எதுன்னு நம்ம பார்த்தோம்னா, கடவுளுக்கு அறிவு எதுன்னா தனிப்பெருங்கருணை உணர்வு தான் கடவுளுடைய அறிவாக விளங்குகிறது. அதாவது கடவுளுடைய தன்மை என்னன்னா, அவருடைய தன்மை தயவுத்தன்மை, அருள் தன்மை, கருணைத்தன்மை. ஆக தனது தன்மையைத்தான் அவர் விளக்கம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த அந்த உண்மையான அது சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சித்தி வளாகம், இது மூணுமே அகநிலையில் ஒன்றாகத்தான் இருக்கும். இப்போ வடலூரில் இதுகளுக்கு தனித்தனி கட்டிடங்கள் இருக்கின்றன. சத்திய தர்மசாலை தனி, சத்திய ஞான சபை தனி, சித்தி வளாகம் தனி. ஆனால் அது நம் தலைக்கு நடுவில் மூணு ஒன்றாகி போகுது. மூணுமே ஒன்று தான். சத்திய ஞானம் அப்படின்றது என்னன்னா கடவுளுடைய அறிவு. அதுதான் அருள் அறிவு. அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் அருள் அறிவொன்றே வகுத்த மெய்ச்சிவமே. அந்த தான் வள்ளல் பெருமான் பேரறிவு சொல்லும் போது ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமாம். அந்த ஒப்பற்ற தயவுடைய அந்த பேரறிவு எதுன்னா அதுதான் கடவுளுடைய உணர்வு, கடவுளுடைய அறிவு. அந்த கடவுளுடைய அறிவு தான் இங்க ஆன்மாவாக வாழ வந்திருக்கிறது. அதுதான் கடவுளுடைய அறிவு, அவருடைய தன்மை. அதுதான் அருள் உணர்வு கொண்டு இங்கு வாழ வந்திருக்கிறது. அந்த வாழ வந்திருக்கின்ற நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்மா. இப்போ இயேசுபிரான் ஒரு தடவை சொல்லுவார், நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். இதை அப்படியே அகவல்ல கம்பேர் பண்ணி பாருங்க. என்னன்னா, தன்னையும் தன் அருட்சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்று என இயற்றிய தந்தையே. தன்னையும் இரண்டு, தன் அருட்சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்று என இயற்றிய தந்தையே. இப்போ நானே சத்தியமும், அதுதான் என்னையும், வழியும், வழின்றது தான் தன் அருட்சக்தியையும், தன்னையும் தன் அருட்சக்தியையும் என்னையும் ஒன்று என இயற்றிய எட்டடி தந்தையே. ஆக தனது அருட்சக்தியின் வடிவம் எங்கே இருக்கிறது அப்படின்னா அதுதான் நம் தலை நடு ஆன்மாவாக இருக்கிறது. இது ஒவ்வொரு சிற்றெரும்புக்குள்ள கூட, அது எல்லா உயிரினங்களுக்குள்ளவும் தலை நடுவில் அந்த ஆன்ம ஜோதி, அந்த அருட்பெரும் ஜோதி பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. சரி, அப்போ அந்த சாலை என்றது என்ன அப்படின்னா, சாலை அப்படின்னாலும் பாதை அப்படின்னாலும் மார்க்கம் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். அதாவது சாலை என்பது என்னன்னா, சாலை என்பதும் மார்க்கம் என்பதும் வழி. நானே வழியும், நானே சத்தியமும் வழியும்
ஜீவனுமாயிருக்கிறேன். இங்க ஏன் வழி அப்படின்னு சாலை அப்படின்னும் பாதை அப்படின்னும் மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, சாலை அதான் ஒரு ரோடு, பாதை, வழி அப்படின்னு எதுக்கு சத்தியமும் வழியும் ஜீவனும் நானே தான் அப்படின்றார். அப்போ இந்த வழி என்று சொல்வதற்கு சாலை என்று சொல்வது, சாலை எதுக்கு போடுறோம்? போக்குவரத்துக்காக போடுறோம். மனிதர்கள் போவதற்கும் வருவதற்காக தான் சாலை போடுறோம். இங்கே சொல்லப்படுகின்ற சாலை எதுன்னா, ஆண்டவர் எழுந்தருள்வதற்காகத்தான் இந்த சாலை இருக்கிறது. அப்ப எழுந்தருள்வது அப்படின்னா, இவ்வளவு காலம் அங்கே இல்லாமல் இருந்து புதியதாக எழுந்தருள்வாரா என்றால் அப்படி முடியாது. ஏற்கனவே அவர் இருக்கத்தான் எழுந்தருளித்தான் இருக்கிறார். அவர் நம்மை எழுப்பணும். ஆக ஆன்ம நிலையம்தான் சாலை என்று சொல்லப்படுகிறது. சாலை என்றாலும் மார்க்கம் என்றாலும் செல்லும் நெறி என்றாலும் வழி என்றாலும் ஒன்றுதான். இது எதுக்கு வழின்னா, கடவுளே இங்கு தயா மூல தர்ம சொரூபியாய் அருள் வடிவினராய் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையினராய் இங்கு வாழ வருகிறார். அவரே இங்கு வாழ வருகின்ற நிலைதான் அந்த சத்திய தர்மசாலை. ஆக புறத்தில் வெவ்வேறு இடத்துல தர்மசாலை, ஞானசபை, சித்தி வளாகம் வேற வேற இருந்தாலும் நம் தலைக்கு நடுவில் மூணுமே ஒன்றுதான். ஆக அகண்ட வெளி முற்றும் நிறைந்திருக்கிற அந்த அன்பு தத்துவமாகிய கடவுள், சத்து பொருள் ஆகிய கடவுள், அன்பு இருப்பாகிய கடவுள் அந்த இடத்துல அனாதியாய் இருந்தாலும் அகண்டமாய் இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு அந்த அன்பு என்கின்ற சத்துவத்தை அனுபவப்படுத்த முடியாத நிலைதான் ஆண்டவருக்கு. ஆக அனுபவ ரீதியா அந்த அன்பு தத்துவத்தை அனுபவப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடமும் இயற்கையிலேயே உள்ளது. ஆக சாலை என்பது என்ன என்றால், அகண்டவெளி முற்றும் நிறைந்த சத்து பொருளாகிய கடவுள் உண்மையை விளக்கம் செய்தல் பொருட்டே அந்த கடவுள் உண்மையே தன் முழுமையை ஒரு புள்ளி என்கின்ற உணர்விலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உண்மையை அந்த ஒரு ஆன்மாவுக்கு உணர்த்துகின்ற பொழுது அந்த ஆன்மாவுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கூடுகின்றது. ஆக சாலை என்பதும் மார்க்கம் என்பதும் எதை குறிக்கிறது என்றால், கடவுளின் அன்பு இருப்பு தான் இயற்கை உண்மை அப்படின்றார். ஆனால் அந்த அன்பு இருப்பானது விளங்கவில்லை, வாழ்க்கையில் விளங்கவில்லை என்றால் அது இருந்தும் இல்லாதிருக்கின்ற ஒரு நிலை. அதாவது தான் இருப்பதனால் தனக்கே ஒரு பயனற்ற நிலை. ஆக ஒவ்வொரு ஆன்மாவும் தான் சத்திய தர்மசாலை. நீங்க கேட்டது சத்திய தர்மசாலையை வள்ளலார் ஏற்படுத்தியதின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சத்திய தர்மசாலை தான் நீங்க நான் தலைக்கு நடுவில் விளங்குகின்ற அந்த ஆன்ம நிலையமே கடவுளுக்கு சத்திய தர்மசாலையாக இருக்கிறது. தயா மூல தர்மமாக இருக்கிறது. ஆக இந்த சத்திய தர்மசாலை, உண்மையான சத்திய தர்மசாலை தன்னுள்ளதான் வள்ளலார் கண்டார். அதே தான் சத்திய ஞான சபை தன்னுள்
கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் அப்படின்றார். ஆக சாலை என்பது வழி, மார்க்கம். இங்க அந்த இடத்துல என்ன பொருள்னா, அகண்ட வெளியில் இருக்கிற ஆண்டவருடைய உண்மை, அந்த உண்மை விளங்குவதற்கான ஒரு இடத்துக்கு பெயர்தான் சாலை. அந்த சாலை தான் நீங்க, நான், ஆடு, மாடு எல்லாமே அந்த ஆண்டவருடைய முழு உண்மை விளங்குகின்ற ஒரு நிலையத்துக்கு பேர் தான் சாலை. அதுதான் ஆன்மா. அதுதான் நம் தலைக்கு நடுவில் இருக்கிறது. இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் சத்திய தர்மசாலையும் சத்திய ஞான சபையும் மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகத்தையும் தோற்றுவித்தார். ஆக நம்முடைய மனிதனுடைய மூல நிலை எப்படி இருக்கிறது என்றால், அது கடவுளுடைய அறிவாகத்தான் மனிதனுக்கு ஆன்மாவாக இருக்கிறது. கடவுளுடைய அறிவு எதுனா, அவருடைய தன்மை தான் அவருக்கு அறிவா இருக்கு. அவருடைய தன்மை எதுன்னா அருள், திருவருள், தனிப்பெரும் கருணை. இதுதான் கடவுளுடைய தன்மை அல்லது கடவுளுடைய அறிவு. இதுதான் அகவல்ல சொல்லும் போது, பிரிவு ஏது பிரிவு ஏது இனி பிடித்தனம் உனக்கு நம்மறிவே வடிவு என்றருள் அற்பரும் ஜோதி என்றார். கடவுளுடைய அறிவு தான் ஒவ்வொரு ஆன்ம நிலையமாக இருக்கிறது. அந்த அறிந்து கொள்ளுகின்ற பக்குவ மனிதனில்தான் ஆண்டவரே தர்ம சாலையாக விளங்குகின்றார். அதாவது இயற்கை உண்மையாகிய அந்த மெய்ப்பொருளுக்கு விலங்கு இடமாக இருப்பதுதான் நீங்க, நான். ஆக சத்திய தர்மசாலை அப்படின்றது தான் நம்முடைய உள்ளம் என்கின்ற ஆன்மா. அது கருணையோடு இரக்கத்தோடு எல்லா உயிர்களிடத்தும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை கொண்டு விளங்க வேண்டும். அதற்கான நிலையம்தான் அது. ஆக ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை கொண்ட ஒரு நிலையம்தான் அந்த ஆன்மா அல்லது அறிவு ஆகாசம் அல்லது உணர்வு சுடர். இதுதான் சத்திய தர்மசாலையாக இருக்கிறது. ஆக சத்திய தர்மசாலை அப்படின்றது ஆன்மா. இதுதான் நம்மளுக்கு அந்த ஆன்மா தான் நாம இருக்கிறோம். ஆக சத்திய தர்மசாலை என்பது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை ஈக்குவல் டு தனிப்பெருங்கருணை ஈக்குவல் டு அருள் உணர்வு. ஆக மனிதனுடைய உண்மையான அகவடிவம் அருள் உணர்வாக இருக்கின்றது. அந்த அருள் உணர்வுதான் ஆண்டவருக்கு திருவடி நிலையாக இருக்கிறது. அதுவே மனிதனுக்கு தனது மூல நிலையாக ஆத்ம ஜோதியாக இருக்கிறது. இதுதான் பொது உணர்வு. ஆக அருள் உணர்வு தான் கடவுளுக்கு தர்மசாலையாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சத்திய தர்மசாலையை வள்ளல் பெருமான் நிறுவினார். ஆக சத்திய தர்மசாலை அனாதி காலமாக உள்ள ஒன்றுதான். அதுதான் நமது ஆண்டவருடைய தர்மம் என்று சொல்லப்படுகின்ற அருள் ஆனது, அதாவது இயற்கை விளக்கம் விளங்குகின்ற இடம். அது இயற்கை உண்மை இயற்கை விளக்கமாக விளங்குகின்ற இடம்தான் சாலையாக இருக்கிறது. இந்த சாலை வழியாகத்தான் ஆண்டவர் ஐந்தொழிலை செய்ய முடியும், வேறெங்கும் செய்ய முடியாது. ஆக இந்த சாலை தான் சிற்றபையாக சிற்றம்பலமாக விளங்குகிறது. இந்த சிற்றம்பலத்தில் இருந்து கொண்டுதான் ஆண்டவர் ஐந்தொழிலை செய்ய முடியும். இந்த சிற்றம்பலத்தில் இருந்து கொண்டுதான் தனது அருளை 5 சக்திகளாக புறத்தில் விரித்து தோற்ற பிரபஞ்சமாக விளங்க செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி,
யோக சக்தி, அருட்சக்தி என்கின்ற 5 சக்திகளாக 5 முகங்கள் கொண்ட இந்த பிரபஞ்சமாக, பிரபஞ்ச ஜோதியாக, பொற்சபையாக விளக்கம் செய்து கொண்டிருக்கிறார். இது எல்லாம் அந்த தனிப்பெரும் கருணையிலிருந்து அனகமாக வெளிப்படுகின்ற போது புறத்தில் தோற்ற பிரபஞ்சமாக சதா மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்ற பிரபஞ்ச பெருஞ்சோதியாக விளங்குகின்றது. ஆக இந்த பிரபஞ்சமே எங்கிருந்து விளங்குகின்றது என்றால் நமது உள்ளம் என்கின்ற தர்மசாலையிலே அறக்கடவுளாக ஆண்டவர் தனிப்பெரும் கருணை வடிவோடு அருட்பெருஞ்சோதியாக எழுந்தருளுகின்றார். ஆக சத்திய தர்மம் என்பதே தனிப்பெரும் கருணை. அந்த சாலைதான் ஆன்மா. இந்த சாலை வழியாகத்தான், இந்த ஆன்ம மார்க்கமாகத்தான் ஆண்டவர் தனது இயற்கை உண்மையை அகத்தும் புறத்தும் இயற்கை விளக்கமாக, பிரபஞ்ச விளக்கமாக விளக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அவர் ஒரு பகலில் அந்த தர்மசாலையில் ஒரு பகலில் அதன் பயனை கண்டிருக்கின்றார் என்பதின் சூட்சுமம் என்ன என்று கேட்டிருக்கிறீர்கள். இதற்கு வள்ளல் பெருமான் அருள் விளக்க மாலையிலே 92வது பாடலிலே அற்புதமான விளக்கம் தந்துள்ளார். இதை அடுத்த பதிவிலே பார்ப்போமாக. பதிவு 2. அதாவது வள்ளல் பெருமான் அருள் விளக்க மாலையில அந்த சத்திய தர்மசாலை ஏற்படுத்தி அதில் ஏழைகளுக்கு அறிவு விளக்கப்பணியும் உயிர் விளக்கப்பணியும் செய்து அதன் பலனை, அந்த ஆன்ம லாபத்தை ஒரு பகலில் பெற்று கொண்டதாக வள்ளல் பெருமான் கூறுகின்ற பாடல் அருள் விளக்க மாலை. இது 92வது பாடல். அந்த பாடலை பார்ப்போம். காலையிலே என்றனக்கே கிடைத்த பெருங்களிப்பே, காலையிலே என்றனக்கே கிடைத்த பெரும் பொருளே களிப்பே, என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவை எல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே, சமரச சன்மார்க்க சங்க தலையமர்ந்த நிதியே, மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தரசே, என் அரசே, என் மாலை அணிந்தருளே. இந்த பாடல்ல முக்கியமான வரிகள் என்ன என்றால், மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவை எல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே அப்படின்றார். அதாவது ஒரு பகல் அப்படின்னும் போது காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 12 மணி நேரத்திலே அவர் அந்த தர்மசாலை ஏற்படுத்தி தொடர்ந்து செய்து வந்த பரோபகார செயலால் அந்த பயனை பெற்று கொண்டதாக இந்த பாடலில் கூறியிருக்கிறார். இந்த பாடல்ல நாம் என்ன நினைக்கிறோம்? வள்ளல் பெருமான் ஏற்படுத்திய வடலூரில் உள்ள தர்மசாலையிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருளி ஏதோ ஒரு பகல் நேரத்திலே 12 மணி நேரத்துக்குள்ள வள்ளலாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. இங்கே வள்ளல் பெருமானுடைய திருவருட்பா படிக்கும் பொழுது
எல்லாமே நம்ம தேக நிலை கடந்து மன உணர்வு நிலை கடந்து உள்ளே போயிட்டு கொஞ்சம் நெகிழ்ச்சியோடு இருந்து வேண்டினால்தான் நமக்கு அந்த திருவாய்மொழியினுடைய உண்மை புலப்படும். இதற்கு நாம் தயாநிதி சுவாமி சர்வானந்தா அவர்களின் விளக்க உரை நூல்களை படித்தால்தான் நமக்கு இதற்கான மெய்ப்பொருளை தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையிலே தயாநிதி சுவாமிகளுடைய விளக்கத்திலிருந்து ஒரு எளிய தொகுப்பாக இதை பார்ப்போம். அதாவது நாம் நினைக்கிற மாதிரி ஒரு பகல்ல பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது பல பிறவிகள், மேலையிலே இம்மையிலே உரிமையிலே, ஆக அந்த 3 இதாக சொல்றார். இம்மையிலேயும் சரி, சிறிய வயது தொடங்கி, அதாவது 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலம் வரையுமே அடியேன் பட்ட பாட்டை இணைக்கல் கல்லும் உருகுமே மலையும் கரையுமேன்னு. பாடுன்னா இங்க துன்பம் அல்ல, இடைவிடாத அதிதீவிர விருப்ப முயற்சி, அதுதான் இந்த இடத்துல பாடு. நாம் என்னமோ அவர் கஷ்டப்பட்டாரு, துன்பப்பட்டாரு, இடைவிடாத ஒரு நொடி கூட இடைவிடாத முயற்சி. அந்த முயற்சியில வள்ளல் பெருமான் அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த உண்மையை பற்றி கொண்டார். ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன், நிலைத்தேன், மேலேறினேன், இனி விழைந்து கீழிறங்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆக இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை என்ன என்று பார்ப்போமேயானால், காலையிலே என்றெனக்கே கிடைத்த பெரும்பொருளே. காலை நேரம் அப்படின்னா இருள் நீங்கிய நேரம். இங்கே நாம் நினைக்கிற புற உலக பூத இருள் நீங்கி புற சூரிய ஒளி, அதாவது பூத ஒளி வந்ததை பற்றி அல்ல. இங்கு சொல்லப்படுகின்றது அக அனுபவம். ஆன்மாவில் இருக்கின்ற அஞ்ஞான இருள் நீங்கி, அந்த இருள் நீங்கிய பிறகு அங்கு பொழுது விடுகிறது. இங்கு பொழுது விடிந்தது, என் உள்ள மென் கமலம் பூத்தது என்பது கூட இந்த புற பொழுது விடிதல் அல்ல. பொழுது விடிந்த பொழுதுன்னா இருள் இரவு, அந்த இருள் இரவு நீங்கிற்று. அது அகத்திலே இருக்கின்ற அறியாமை இருள் நீங்கியது. அதான் பொழுது விடிந்தது, என் உள்ள மென் கமலம் பூத்தது அப்படின்றார். அதுதான் இங்க சொல்றார், காலையிலே என்றெனக்கே கிடைத்த பெரும்பொருளே. காலையிலேன்னா அந்த அஞ்ஞான இருள் நீங்குகின்ற காலையிலே தான் நமக்கு அந்த மெய்ப்பொருள் உண்மை நம்முடைய அறிவிலே புலனாகும். அப்படி புலனாகும் போதுதான் அந்த மெய்ப்பொருள் மாத்திரம்தான் இயற்கையில் இருந்து கொண்டிருக்கிறது, அது ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அந்நியமாக வேறு எவரும் பிற எதுவும் எப்பொருளும் அவருக்கு அந்நியமாக இல்லை என்பதுதான் அந்த ஒன்றான இயற்கை உண்மை கடவுளின் அற்புதம் 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 அற்புதம். ஆக அந்த ஒன்றான இருப்பு நிலையாகிய அந்த அன்பு இருப்பினுடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிதான் இவ்வளவு காலமாக நாம் ஒரு பிறப்பு இறப்பு நினைப்பு மறப்பு இன்பம் துன்பம் என்கிற ப்ராசஸ்ல வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக கழிப்பே என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே. ஆக மேலையிலே இம்மையிலே உரிமையிலே என்னும் பொழுது இந்த எந்த பிறப்பிலும் சரி, இதற்கு முன்பிறப்பிலும் பல பிறவிகளிலும் சரி, இனி வரப்போற இந்த ஜென்மத்தில் முடியாம போய் அது பெண்டிங் குறை தவத்துல இன்னும் முடிக்க முடியாமல் இருந்தால் இன்னும் அடுத்த பிறவியில் இன்னும் அந்த முயற்சி செய்துதான் ஆகும். ஆக இந்த 3 காலங்களிலும் அந்த ஒருமை உணர்வோடு இருந்து, ஆக இதுக்கு நெடுங்காலம் பல பிறவிகள் தேவைப்படுகிறது. தேவைப்பட்டது எல்லா சித்தர்களுக்கும் முத்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் ஞானிகளுக்கும்.
ஆனால் வள்ளலாருக்கு அது உருவகளில் கிடைத்து விட்டது என்றார். அந்த உருவகள் என்பது என்ன என்பதை நாம் இந்த பாடலிலிருந்து இன்னொரு பாடலுக்கு ஜம்ப் பண்ணி பார்க்கணும். அந்த பாடல் என்னன்னா அதை இதையும் பொருத்தி பார்த்தா நமக்கு தெளிவாக விளங்கிடும். என்னன்னா, பாதி இரவில் எழுந்தருளி, பாதி இரவில் எழுந்தருளி, பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி, நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது, நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது, ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. இந்த இடத்துல பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்துன்றார். நடு ராத்திரில, நடு இரவு 12 மணிக்கு என்னை எழுப்பி எனக்கு அருட்ஜோதி அளித்தனை அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம். வள்ளலாருக்கு நித்திரையை அறவே விட்டவர். சிறிய குமார பருவத்திலே, பால பருவத்திலே அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூணாலே ஒஸ்து. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த நேரத்தில் அவர் தூக்கம் என்பது கிடையாது. முன்னிலை ஜீவனுடைய முன்னிலை அனுபவத்தையும் கடந்தவர். விழிப்பு, கனவு, உறக்கம்லாம் அவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது பாதி இரவிலே ஏன் எழுப்பணும்? சரி, அப்படியே இருந்தாலும் ஏன் பகல் 12 மணிக்கு அதை கொடுக்கக்கூடாதா? இல்லை அவர் ஆண்டவர் தான் கொடுக்க மாட்டாரா? அப்படி கொடுத்தால்தான் வள்ளலார் வாங்கிக்க மாட்டாரா? ஏன் நடுராத்திரில இருட்டில் ரகசியமாக கொடுக்க வேண்டிய பொருளாது? அப்புறம் அங்கே பாதி இரவுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பகலில் கொடுத்தா என்றாரு. இதுக்கு என்னதான் அர்த்தம் பார்ப்போம். தயாநிதி சுவாமி சரவணந்தா அவருடைய திருவடிகளுக்கு மிக்க நன்றியை தெரிவித்து இந்த பதிவை செய்வோம். அதாவது ஆன்ம நிலையில ஆணவமலம் முழுதுமாக இருக்க கண்டது சைவ சித்தாந்தம். அது தவறு என்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு. அங்கு பாதியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சைவ சித்தாந்த கொள்கை சொல்லுகின்ற ஆன்ம கோட்பாடும் வேதாந்தம் சொல்லுகின்ற ஆன்ம கோட்பாடையும் மறுத்து எழுந்தது சுத்த சித்தாந்தம், சுத்த வேதாந்தம் என்கின்ற சுத்த சன்மார்க்கம். ஆக இங்கிருக்கின்ற ஆன்ம கொள்கை முற்றிலும் வேறுபட்டது. காரணம், இதுதான் உண்மையானது என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளலாருக்கு தெரிவிக்கின்றார். இதுதான் இதுல ஆன்மா என்றாலே அங்கு 2 இருக்கிறது. ஒன்று அறியும் அறிவு, இன்னொன்று அறிவிக்கும் அறிவு. உணர்வுக்கு உணர்வு கொடுக்கும் உள்ளுணர்வு. ஆக அறிவுன்னு சொல்லலாம், அறிவுக்கு அறிவு, உணர்வுக்கு உணர்வு. ஆக ஜீவான்மா பரமான்மா இரண்டும் கூடாமல் கூடியிருக்கின்ற ஒரு நிலைதான் அந்த ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு தாமரை என்ற ஒரு பெயர் இயற்கையிலேயே அற்புதமாக உள்ளது. தாம் பிளஸ் அரை தாமரை, தாம் பிளஸ் அரை தாமரை. ஆக நான் ஆனான், தான் ஆனான், நானும் தானும் ஆனான். நான் தான் என்ற 2 நிலைகளை கொண்டது அந்த ஆன்மா. அங்க 2 பேர் இருக்காங்க. ஒன்று அனுபவத்தை கொடுப்பவர், அனுபவத்தை ஊட்டுபவர், அனுபவிப்பவர், சுகத்தை அனுபவிப்பவர். இதுல 2மே டபுள் ஆக்ஷன்,
அற்பெருஞ்சோதி நடராஜர் தான். அந்த பரம்பொருளே தான் இங்க அனுபவத்தை தருவதும் அனுபவிப்பதும், அந்த மெய்ப்பொருளை அனுபவிப்பதும் இரண்டுமே கடவுள் தான். ஆக நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருப்பதும் கடவுள் தான். அந்த நானுக்குள்ள தானாக விளங்குவதும் கடவுள் தான். அதனால்தான் வள்ளுவருமான் நானானான் தானானான் நானும் தானும் ஆனான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்றான். இதுதான் அகரம் உகரம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை நாதவிந்து கலாது நமோ நம அப்படின்னு எல்லாம் நம்ம பெரியவங்க நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் பரவிந்து பரநாதம் ரெண்டும் சேர்ந்து தான் விளங்கும். ஆக இங்க டுவலிட்டி மாதிரி தெரியும். ஆனா டுவலிட்டி இருந்தால் தான் அங்க அனுபவம் என்பது ஏற்படும். ஆக தானே இந்த இருநிலை அனுபவம் கொண்ட அது ஒரு நிலை. அதனால்தான் ஒன்று இரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன். அது ஒரு உண்மை, ஒரு உண்மைதான், அது ஒன்றுதான். ஆனா அந்த ஒன்றை ஒன்று என்றும் சொல்லிவிட முடியாது, இரண்டு என்றும் சொல்லிவிட முடியாது. அது ஒன்றுதான் என்றும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. இல்லை அது இரண்டு தான் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்ல முடியாது. அல்ல ஒன்று இரண்டுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லாது. அது எப்படியுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்றாலே அதுக்கு வேறாக இருந்து சொல்றோமே இல்லையா, அதை பத்தி அதுதான் அனுபவிக்க முடியும். ஆக அதனால்தான் ஒன்றது இரண்டது ஒன்றினுள் ஒன்றது ஒன்றெனும் ஒன்றே. கடைசியில ஒன்றல ஒன்றலன்னு சொல்லும் போது இரண்டானா இரண்டு மலை, ஒன்றினில் ஒன்றுல ஒன்றினில் ஒன்றில ஒன்றெனும் ஒன்று, எவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில ஒன்றெனும் ஒன்று. ஆக ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன். ஒரு நிலை என்றார், ஒரு நிலை என்றார். அந்த ஒரு நிலை என்பதுதான் உண்மை. ஆனா அதை ஒன்றுதான் அப்படின்னு ஒன்னும் இரண்டொன்னும் சொல்லிட முடியாது. ஆக ஒன்றிரண்டெண்ணாத ஒரு உண்மை அதில் நின்றேன். ஆக இந்த நிலையில தான் நம்முடைய தாமரை என்ற ஒரு பெயர் மலர், மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலைமிசை நீடு வாழ்வார். மலர் என்றாலே அது இந்தியாவில் அந்த நேஷனல் பூ எதுன்னு கேட்டோம்னா, ஃப்ளவர் எதுன்னு கேட்டோம்னா தாமரை. தமிழில் தான் அதுக்கு சரியான ஒரு விளக்கம் கிடையாது. தாம் அறை, ரெண்டு பேர் பாதி பாதியாக இருக்கும். ஆன்மா பாதி, அதுக்குள்ள உள்ளொளி பாதி. இப்போ இதில் என்னன்னா, அந்த இரண்டு பேரும் ஒரு நாற்காலியில தான் இருக்கிறோம். ரெண்டு பேருக்கும் ஒரு சீட்டு தான் அங்க இருக்கிறது, ஒருவர் தான். ஆனா இரண்டாகி இருக்கும்போது தான் அனுபவம்ன்றது பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த இடத்துல அந்த உணர்வு தருகின்றவர், அங்க உள்ளொளி ஆண்டவர், அவருக்கு அந்த இடத்துல அவர் ஒளிமயமானவர், மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடராக இருப்பவர். ஆனா அவரு எங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, அவர் ஒரு அறிவு பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த அறிவு பீடம் தான் நாம். ஆனா நமக்கு அனுபவம் இல்லாம பூஜ்ய நிலை இருக்கும் போது அது இருளாக இருக்கிறது. நம்முடைய மையத்தை நாமே அறியாமல் இருக்கிறோம். நமது மையம்தான் நம்ம மெய்ப்பொருளாக இருக்கிறது. நமது மையம்தான் நமக்கு தலைவனாக இருக்கிறது. அதனால்தான் நமது கடவுள் என் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே, என் அருட்பெருஞ்சோதி என் அம்மையே அப்படின்னு முழு உரிமை கொண்டார். ஆக மெய்ப்பொருள் என்பது நமக்கு முழு உரிமை, நமக்கு முழு சொந்தமானது, நம்முடைய சுயமானது, நம்முடைய இதய பீடத்தில் அனாதியாக உள்ள, இயற்கையாக உள்ள நமது சொத்து. ஆனா அந்த ரகசியத்தை நாம் அறியாம இருக்கிறோம். அதனால நம்முடைய நிலை இருள் நிலையில இருக்கு. அது ஆன்மாவில் பாதியாகத்தான் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் உண்மை இத்தனை கோடி பிறவிகள் அவஸ்தைப்பட்ட அந்த ஆன்மாவுக்கு இனியும் அவஸ்தைப்படாமல் இருக்க
பிறவியிடாமல் இருக்க, இறப்பை தவிர்க்க இப்பொழுது எழுந்தருளிந்து விட்டார். இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகிறார், என்புரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா அப்படின்றார். ஆக அவர் எழுந்தருளி, அது அணுத்துவமான ஒரு நிலையம்தான். அவர் எழுந்தருளி விரிகின்ற பொழுது அந்த ஆன்ம நிலையம், நான் என்ற ஆன்மா உலகிற ஆணவ இருள், அஞ்ஞான இருள், கடவுளுக்கு தன்னை வேறாக கண்ட அந்த கருத்து எல்லாம் நீங்கி அனைத்தும் கடவுளாக, கடவுள் மயமாக மாறுகின்ற போது அந்த பாதி இரவு, முன்னாடி பாதி இரவுன்ற வார்த்தையை போட்டு எழுந்தருளி அப்படின்னும் போது, எழுந்தருள பிறகு பாதி இரவு நீங்கி, இரவு நிலை நீங்கி ஒரு பகலாக மாறிவிடுகிறது. முன்பு பாதி இரவு பாதி பகலாக இருந்தது. இப்பொழுது பாதி இரவு நீங்கிய பிறகு அது ஒரு பகலாக மாறிவிடுகிறது. இதைத்தான் நம்ம அந்த ஒரு பகலில் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த நிலை முன்பு யாருக்காவது கிடைத்ததுன்னா கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, அவர்கள் அவருடைய ஆன்ம கொள்கையே பசு, அது இயற்கையில் எப்படி பதி தனியாக அனாதியாக இருக்கின்றாரோ அதே போல் பசுவும் பாசமும் தனியாக இயற்கையாக இருக்கிறது என்ற கருத்து வெளிப்பட்டதினாலே அந்த பாச நீக்கத்தை வேண்டினார்கள். அதனாலே முழுதும் அந்த இது உடலையும் உயிரும் விட்டுவிட்ட பொழுது, முழுதும் இருள் நீங்குகின்ற பொழுது அந்த இருளிலே ஒளி ஒடுங்கிவிட்ட காரணத்தினாலே அவர்களுக்கு அனுபவம் தடைபட்டு விட்டது. இதுதான் வரலாறுடையது. அதனால நம்ம ஆணவ மலம் ஆன்மாவில் பாதியாகத்தான் இருக்கிறது. அது முழுவதாக ஆணவம் இருப்பதாக நினைத்து விட்டாலே அங்கு பிரச்சனை வந்துவிடும். அங்க ஆண்டவரும் இருக்கிறாரு. அதனால பாதி இருள் தான் நமக்கு நீங்கணும். அந்த முன்பு கொள்கை, அந்த சித்தாந்த கொள்கை ஆன்ம கொள்கையும் வேதாந்த ஆன்ம கொள்கையும் வேறுபட்டு இருப்பது தான் தனிச்சிறப்பு வாய்ந்த சுத்த சொன்மார்க்க. இது அனாதி தொன்மையான கொள்கை. ஆனால் அது இப்பொழுதுதான் வெளிப்படுகின்றதுனாலே அது புதிய கொள்கை போல் தெரிகிறது. அது இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க மரபு அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே சொல்றார். ஏதோ இது புதுசா வந்துடுது இல்லை. இதுவரையில இந்த உண்மை வெளிப்படாத இருந்தது காரணம் கொஞ்சம் பக்குவ குறைவு, இன்னும் கொஞ்சம் பக்குவம் பூரணமாகவில்லை. அதற்காக ஆண்டவர் எதிர்பார்த்திருந்தார். அந்த பக்குவம் ராமலிங்கம் பிள்ளை, ராமலிங்க அடிகளார் என்கின்ற புனித ஆத்மாவிலே பரிபூரண அருட்பக்குவம் ஏற்பட்ட காலத்தினாலே அங்கு தன்னை முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அப்பொழுது முழுதும் அங்கு தானே வாழ வந்து விடுகிறார். ஆக அந்த பாதி இருள் நீங்கிய பொழுது, பாதி இரவு நீங்கிய பொழுது முழு பகல் ஆகிவிடுகிறது. இதுதான் ஒரு பகல் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த நிலை எப்பொழுது வரும் என்றால், சமாதி அடைவதினாலோ, பக்தி மார்க்கத்திலே செல்லுவதினாலோ, நாம ஜபம் செய்து கொண்டிருப்பதினாலோ, காட்டுக்கு சென்று தவம் செய்து கொண்டிருப்பதினாலோ, உலகை வெறுப்பதினாலோ, உலக வாழ்வை துறப்பதினாலோ, இதுவரையில் அப்படித்தான் இருந்து வந்தது. முக்தி அடைந்து தான் வேறு கடவுள் வேறு, கடவுளை சென்று ஐக்கியமாக வேண்டும், கடவுளை சென்று அடைந்து விட வேண்டும் என்று கருதியெல்லாம் தவறு. ஏனென்றால் இருப்பது ஒன்று, அதுதான் எல்லாமா இருக்கிறது. அது ஆரம்பத்தில் ஆணவம் என்கின்ற ஒன்றாய், அதாவது அனுபவம் பூஜ்ய நிலையில் இருந்தது, அவ்வளவுதான். அதை முழு ஆணவம் என்று கொண்டதுதான் தவறாய் போய் முடிந்து விட்டது. ஆனால் இந்த பிறப்பு இறப்பெல்லாம் வேண்டாம், உலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு எல்லோரும் உள்ள போய் ஒடுங்கிட்டாங்க. அதனால இந்த உலகத்துல வாழ வரவேண்டும் என்றுதானே இறைவன் உருவம், அருவம் என்ற முத்தோற்றம் கொண்டு வந்துள்ளார். அப்படி இருக்க நாம் இந்த கடவுளுடைய
வெளிப்பாடாகிய தோற்ற நிலையாகிய இந்த உருவ நிலையையும் அருவுருவமாகிய உயிர் ஆற்றலையும் இழந்துவிட வேண்டும். இது வேண்டாம். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெடுத்திடவே என்று சொல்வது எந்த வகையிலே நியாயமாகும் என்பதுதான் வல்லார்க்கு ஆண்டவரே சொல்லுவது. அதனால இந்த சுத்த சன்மார்க்கம் முற்றிலுமே நேரடியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே வெளிப்பட்டு முன்பு இருந்த சமய மத மார்க்கங்களை எல்லாம் துடைத்து உலக மக்கள் சமுதாயம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் முழுதும் இனி சுத்த சன்மார்க்கம்தான் விளங்கும். அதற்கு நீயே தலைமை தாங்கி பொறுப்பேற்று நடத்துவாயாக என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பிரகாச பிள்ளைக்கு அருளாணை செய்து விட்டுள்ளார் என்று நமது தயாநிதி சுவாமி சரவானந்த அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த உடலையும் உயிரையும் விட்டுவிடாது, இந்த உடலையும் உயிரையும் மனதையும் உணர்வையிலையும் இரக்கத்தை நிரப்பி ஆறுயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்து 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 அந்த அன்பை ப்ராசஸில் கொண்டு வருகின்ற பொழுதுதான் அந்த பாதி இரவு ஒரு பகலாகுமே தவிர மற்றபடி எந்தவித கடின தவத்தாலும் எத்தனை ஜென்மங்களில் தவம் செய்தாலும் எவ்வளவுதான் ஓர்மையோடு பற்று அற்று உடலை துறந்து காட்டுக்கு ஓடி காய்கனிகளை துறந்து தவம் இருந்தாலும் கூட அந்த பாதி இரவு ஓரளவுக்கு இருள் நீங்கிய வழிய அது முழு பகல் இதுவரையில் ஆகவில்லை. வள்ளல் பெருமானுக்குத்தான் முதலாக அது ஒரு பகலாக மாறிவிடுகின்றது. இனி வருங்காலத்தில் இந்த சுத்த சன்மார்க்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலனை அளித்தே தீரும். அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது என்கின்றார் சுவாமி சரவானந்தா. வேறு வழியில்லை. ஒரு சிற்றெரும்பு கூட வள்ளல் பெருமாள் நிலையை அடைந்தே தீர வேண்டும். அதுவரையில் அந்த ஒரு ஆன்மாவுக்கு தொடர் பிறகு வந்து கொண்டே இருக்கும். அதுவும் பக்குவப்படுத்தும் பொருட்டே, பக்குவம் அறிவித்தல் பொருட்டே. இதுதான் நம்ம இந்த ஒரு பகல் அல்லது பாதி இரவு நீங்குதல் என்ற ஒரு இது. இந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் தயாநிதி சுவாமி சரவானந்த பெருந்தகையின் திருவருட்பா விளக்க விரிவுரை நூலில் தெளிவு பெறுகின்றோம். தயவு நன்றி. அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு.